இவன் பாருங்க கிரிஞ்ச் பண்றாங்க. இம்பார்ட்டண்டா எங்கேயோ போறோமா? சரி ஓகே, அதெல்லாம் இல்ல. நாங்கள் வந்து ஜாலியாகவும் ஒர்க் விஷயமாகவும் ஒரு இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் fun. இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே சேர்ந்து. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புலாம் கிடையாது. ஆனால் எங்கன்றது இந்த ட்ரிப்போடைய ஐ மீன் இந்த வீடியோட எண்ணில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டே டியூன். இப்போ இவன் வந்து வந்து ஆக்சுவலி ஜாலியா இருக்கான். எனக்கு ஜாலியாவும் இருக்கு, பட் கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு. ஆமாம், எதனாலன்னா இவங்களுக்கு வந்து ஒர்க்காங்க, எனக்கு வந்து நான் இவங்க கூட ஒரு கம்பெனியனாக நான் போயிட்டு ஒர்க் இருக்கேன். பண்ண போறேன். இவன் எனக்கு கம்பெனியன் பிளஸ் அந்த ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு சார் ட்ரிப் மாதிரி Guide. வராரு. ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா துராந்தர் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து இவன் ஸ்பை மாதிரி வர போறான். அதில் என்ன செய்யணும்? பாகிஸ்தான் ஸ்பை. ஓகே. அந்த எல்லாரும் இப்போ அந்த ஒரு ரீச் பண்றாங்கல்ல, ஒர்க் பண்ற மாதிரி நீ என் கூட வர போற, அங்க பார்த்து கண்டுபிடிச்சு இவன் வந்து டம்மி. நான் இந்த காஸ்டியூம் பார்த்துட்டு சொல்லலாம் நினைக்கிறேன். துராந்தர் காஸ்டியூம் மேடம் என்ன காஸ்டியூம்னு தெரியுதா? அஞ்சான் ஸ்டைல்ல ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கான். ஆடியன்ஸ் இப்போ கமெண்ட்ல வந்து என்ன திட்டணும், அஞ்சான் சூர்யா சார் வந்து ஜி எங்க ஜி போகிறோம் சொல்ல மாட்டீங்களா, ஜோக் பண்ணுறாங்க ஜி. ஸோ வீடியோ எண்ணில் வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறி அங்கே லேண்ட் ஆகும்போது அந்த ஏர்போர்ட் காமிப்போம்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ 1ல் வந்துட்டு டெஸ்டினேஷன் ரொம்ப இல்லை திட்டக்கூடாது, ஆனால் ஒரு ஃபன். சரி 2 பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு vlog போடுறோம். அது வந்து ஒரு ஜேர்னி, ஃப்ளைட் ஜேர்னி. ஸோ அதை ஸ்பெஷலாக பண்ணலாம் தான். மைக் எப்படி பிடிச்சிருக்கோம் சொல்லுங்க. இல்ல வேண்டாம், அது அப்படியே நல்லா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கு, லைட்டா பயமாவும் இருக்கு. வாமிட் எடுத்துறானே. அதுவும் இவனுக்கு வந்து ப்ரிகாஷனரியா இங்க அந்த வாமிட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. உனக்கு இல்லையா? எனக்கு கிடையாது, ஏன்னா நான் வாமிட் எடுக்க மாட்டேன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு தயவு செய்து என் மேல ஃப்ளைட் ஓட்டுறத பார்த்து டிரைவர்ன்றாங்க. நான் அந்த டிரைவர் வேலைக்கு போனோம், எனக்கு டிரைவரா சேர்த்து விட்டுறோம். ஆக்சுவலி இவங்க இருக்கிற டிரைவர் அந்த தானே? ஒரு இதெல்லாம் இல்ல, நான் கேப்டன் கரெக்டா தான் சொன்னேன். கேப்டன்ஷிப். இவர் பேர் பைலட். யாரு பேர் பைலட்? இவங்க எல்லாம் பைலட்ஸ் கிடையாது. வேற என்ன? அவங்க பேரும் கேப்டன் தான். நீங்க என்ன செக் பண்ணுங்க, கேப்டன் தானே? நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அஞ்சான்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். அந்த துரேந்தர் ஹீரோயின் நினைப்பு. நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா, நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. அந்த மூவி பார்த்து ரன்வீர் கபூர் நினைச்சு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்துட்டாரு. ரன்வீர் கபூர் ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மைக் வேணும். டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் காமிக்க வருதுங்க. மைக் வேணுமா? இந்த மைக் வேணும். இங்க வரங்க, இங்க வரங்க. சொல்லுங்க, எங்க இருக்கோம்? இப்போ நாங்க மும்பை வந்துட்டோம். மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற பிளான்ல வந்தோம். பட் சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி மும்பைக்கு மிக அருகில்ன்ற எங்க ஆபீஸோட லொகேஷன் இருக்கு. டெக்னோ பார்க், அந்த ஐடி இதெல்லாம் இருக்கும்ல, நமக்கு எப்படி ஓஎம்ஆர் அந்த சைடு இருக்கும்ல, அந்த சைடாச்சும் பீச் அந்த மாதிரி நிறைய ஹேப்பனிங்ஸ் இருக்கு. இங்கே இருக்கு, ஆனா இங்க ஃபுல்லா டிராவல் பண்ணி நம்ம ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸே 1 hour கிட்ட டிராவல் காமிக்குது. லோக்கல்ல போய் ஏதாச்சும் சாப்பிட்டு அகைன் ஒரு மீட்டிங், டுமாரோ அகைன் ஆஃபீஸ். எனக்கு டூர் வந்த ஃபீலே, ஆக்சுவலி இது டூர் கிடையாது, அஃபிஷியல் ட்ரிப்.
நல்லா இருக்கா? சம்திங் டிஃப்ரெண்ட். லைட்டாக காரமாக இருக்குது, லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. பட் என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியுது. பட் நைஸ். சட்னி சாம்பார் எப்படி இருக்கு? சட்னி இஸ் குட். இரு மைசூர் மசாலா தோசை. बहुत अच्छा. மைசூர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸ் இல்லை. இந்த மாதிரி வெஜ்ஜஸ்லாம் வச்சு பீட்ரூட் மெயினாக பீட்ரூட்டோட எசன்ஸ் இருக்குது. ஹெல்தி. செம்மையாக சூப்பராக இருக்குது. இதை கொஞ்சம் டிப் பண்ணி ஒயிட்டில் டிப் பண்ணி அவள் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கா, நான் வெளியே கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ ரெடி ஃபார் டே 2. என்னடா டக்குன்னு வாய்ஸ் ஓவர் வருதுன்னு பார்க்காதீங்க. சில இடத்துல மைக் ஒர்க் ஆகலைன்னா வாய்ஸ் ஓவர் தான். இங்கே பக்கத்தில் வந்து ரொம்ப பெரிய பிளேசஸ்லாம் இல்லை அங்கே இல்லை. ஸோ ஃபீனிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி போகிறேன். அங்கே வந்து நம்ம போய் ஷாப் பண்ணலாம். என் ஃப்ரெண்டோட கூலர்ஸை மாட்டிட்டு ஃபீனிக்ஸ் வந்துட்டேன். ஸோ காலையிலே வந்தனால அவ்வளோ பெருசாக க்ரௌட் இல்லை, காலியாக தான் இருக்குது. நான் இங்கே வந்து ஸ்னிச்சுக்கு வந்திருக்கேன். ஸ்னிச்சில் வந்து ஒரு ஷூ, ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் வாங்கினேன். ஸோ நிறைய ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே ஷாப் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஏன்னா செம்ம வெயிலுங்க மும்பையில். ஈவினிங் வெயிலும் முடிஞ்சுது, அவளுக்கு ஆஃபீஸும் முடிஞ்சுது. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே கொலாபா காஸ்வே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் தான். டாக்ஸியில் வந்தோம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி புதுசாக இதோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே ஷாப்பிங் தான். சஜிக்கு நிறைய குட்டி குட்டி ஆக்சசரிஸ்லாம் பிடிச்சிருந்தது. பேங்கிள், ஹேண்ட் ப்ரேஸ்லெட், அப்புறம் வந்து காலுக்கு போகிற கொலுசு, அப்புறம் கடுக்கன் மாதிரி ஏதோ நிறைய வாங்கிட்டு இருந்தா, பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு சைடில் பொம்மைங்க, ஹாட் வீல்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடலாம் சொல்லிவிட்டு இவளுக்கு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நான் ஹாட் வீல்ஸ் கடைக்கு போயிட்டேன். நிறைய கார் கலெக்ஷன் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பயங்கரம். இங்கே உங்களுக்கு இதான் பிஸ்னஸில். ஸோ செம்ம காஸ்ட்லியாக விற்கிறாங்க எல்லாமே. ஒரு குட்டி குட்டி காரே வந்து 500 ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சூப்பராக இருக்குது, ரொம்ப கிளாஸாக. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கும். நமக்கு விண்டேஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ட்டூனிஸ்டிக் கார்ஸு, நீங்கள் என்ன மாடல் கார் தேடி வந்தாலுமே அவ்வளோ இருக்கும். இங்கே பாருங்கள், பேட்மேன் கிச்சன் இது வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஆனால் இவ தான் எனக்கு வாங்கி தரலைங்க. நிறைய கிச்சன் டிசைன், எல்லாம் அவெஞ்சர்ஸு, பொம்மைங்க, எல்லா கைண்ட் ஆஃப் ப்ளேஃபுல் கிச்சன்ஸுமே இங்கே இருக்குது. இது கண்டிப்பாக கிட்ஸ்க்குன்னு இல்லை, ஐ மீன் பாய்ஸ்க்கு, மென் எல்லாருக்குமே, எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்குமே பிடிக்கும். ஏன்னா நான் இந்த கடைக்குள்ளேயே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லாத்தையுமே திருப்பியாச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்கலைனாலும். இது ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் வெஹிக்கிள் இல்லைனால எனக்கு வாங்கிய நோ யூஸ்னால நான் சும்மா அப்படியே சரி ஓகே என்ன நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நம்ம எல்லாருக்கும் குட்டி வயசுலேருந்து பார்த்து பிடிச்ச ரசித்த இது எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேக்னெட்டிக் கேஸஸ். கீழே பார்த்திங்கன்னா வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. நம்ம ஃபேவரட் ஹீரோஸு, ஸ்டார்ஸு எல்லாருடைய வால் ஸ்டிக்கர்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. என்னோடய ஃபேவரட் டிஃபெண்டர் இதை வந்து ஃப்யூச்சரில் வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், ஹாட் வீல்ஸ் பயங்கரமாக இல்லை, இதெல்லாம் உண்மையாக இருக்குது. அதில் செயின்ஸ்லாம் இருந்தது, இங்கே ஹோல்டிங்கில் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். என்னை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே வியந்து அந்த கடையை விட்டு மனசே வராமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே வாங்காமல் சும்மா அந்த கடையில் இருந்தால் அவங்களே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நானே பொறுமையாக கேஷுவலாக அப்படியே வெளியே வந்துட்டேன். நிறைய குட்டி குட்டி பொருளுங்க, க்யூட்டாக நம்ம வீட்டில் ஹோம் டெக்காருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி பொருளுங்க எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணாலுமே சரி, இல்லை பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி, இட்ஸ் எ குட் ஐடியா ஃபார் ஷாப்பிங்.
மும்பை வந்தால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த கொலாபா காசே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் எடுக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பேர்ல்ஸ்ன்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ல்ஸ். இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு, மணி மேக்கிங்க்கு, அதுக்கப்புறம் கந்திஷ்டி படாமல் இருக்க, நெகட்டிவ் வைப் இல்லாமல் இருக்க, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்கு நிறைய கற்கள் வந்து சொன்னாங்க. இங்கே ஃபுல்லாகவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே இருக்க எல்லாமே ஒரு ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையில் வந்து நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்து இந்த ஹேண்ட் ப்ரேஸ்லெட்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த செயின்ஸு, இது மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எனக்குமே இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆக்சசரிஸில் இந்த மாதிரி ஒரு மாதிரி பேர்ல், இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சசரிஸ் தேடிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேக் ஸ்டோரிஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கல்லை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய மைக்கில் சார்ஜ் இல்லாதனால இது எதுவுமே என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இது எல்லாத்துக்குமே அவன் சொன்ன ஒரே ஒரு திங் தான், எல்லாமே பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும், மணி வந்து நல்லா கொடுக்கும், இது வந்து பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். அது மாதிரி ஒன்று ஒன்று சொன்னான். இது எல்லாமே ஒரு நம்பிக்கைக்கு இல்லை ஃபேன்சியாக வேர் பண்ணுறது தான். அப்புறம் அப்படியே பசிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் டெசர்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்படியே பேக்கும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஸ்லோ வாக்காக அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். கொலபா காசே உடைய ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மைக் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து நாய்ஸ் வந்து கேட்கும். ஆமாம். ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஷாப்பிங் வந்து இங்கே தாராளமாக வரலாம், நல்லா இருக்குது, நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப டைம் ஆகும். ஒரு ஈவினிங் போல் வந்துட்டால் நைட்டு வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலாம். ஒரு நாள் ஒன் டே இல்லை ஆஃப்டர்நூன் வந்துட்டா இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இப்படியா மேப் பாரு. கூகுள் மேப் சொல்லும், அது கேர்ள்ஸ்க்கு வந்து அப்படி தான். கூகுள் மேப் வந்து சரியாக பார்க்க தெரியாது. டபுள் செக் பண்ணி இந்த பஸ்ஸில் நாளைக்கு போகலாம். இப்போ கூட போகலாம். அது எங்கே போதும், நம்ம எங்கே போதும். இதான மெட்ரோ. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரம். अच्छा है ना, बहुत अच्छा. चपाती. இது என்னது? லஞ்ச் டைம் வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருந்தாங்க, அவங்ககிட்ட ரைஸ் அண்ட் சப்பாத்தி தான் வாங்கணும். ஆக்சுவலி சப்பாத்தி வந்து செம்ம சாஃப்டா சூப்பரா இருக்கு. இது சைட் டிஷ் பொட்டேட்டோலாம் போட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. இது நேம் சப்ஜி மாதிரி இருக்கு, பட் ஏதோ ஒரு இதுல பருப்பு மாதிரி ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ரைஸ் அப்புறம் இது ஏதோ தால் மாதிரி இருக்கு, சாம்பார் தால். அப்புறம் இந்த குழம்பு, இது என்ன குழம்புன்னு தெரியல. அதுதான் அது குழம்பு இல்ல. இல்ல, இதுல வந்து பயிறு பொட்டேட்டோ போட்டுருக்கு. இது எம்டியா இருக்கு. இருக்கும் பட் உள்ள. அண்ட் இவனோட ஃபேவரட் அப்பளம். யாருக்கு அது ஃபேவரட்? எனக்கு பிடிக்காது. This is unhealthy. அதனால எனக்கு பிடிக்காது. ஆயில் ஃபுட் சாப்பிட கூடாது. அந்த அக்கா கிட்ட எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தல்ல. பிரைஸ் வத்தி ஜஸ்ட் 70 ரூபீஸ் தான். 60 ரூபீஸ்க்கு 3 சப்பாத்தி, மீடியம் சைஸ் சப்பாத்தி தாராளமா இது சாப்பிடலாம். அண்ட் இவ்ளோ ரைஸ் இருக்கு. ஓகே தான். நிறைய பேர் ஆமா பேச்சுலரா இல்ல ஆபீஸ் போறவங்க எல்லாரும் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நின்னுட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால சரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாப்பிடலாம்னு நாங்க பார்சல் வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் ஐடி கார்டு கூட ரிமூவ் பண்ணல. பசிக்குதுன்னு கூட ஓடி வந்தேன். உண்மையிலும் ஃபுட் ஆக்சுவலி நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து தேடி சாப்பிடலாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோம். பட் அங்க சுத்தமா நல்லாவே இல்ல. இந்த மாதிரி நார்மல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்டே சூப்பரா இருக்கு, பட்ஜெட்டாவும் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க ஒரு தோசை வீடியோ எடுத்துப்போம். இது என்ன குழம்பா? அதுமே செக் பண்ணி பாருங்க. ஓகே. இது இன்னும் இருக்கா? அது இருக்கா? நான் ஒரு பாக்கெட் தான் ஓபன் பண்ணேன். ஆக்சுவலா நாங்க இப்போ வந்து அந்தேரியில இருக்கோம். அந்தேரியில இந்த மாதிரி ஃபுட் பிளேசஸ்லாம் இருக்கு. அன்னைக்கு வந்து கொலபா போயிருந்தோம். கொலபா நைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஷாப்பிங் நிறைய இருக்கு. ஃபுட் வந்து
சாப்பிடணும்னா மார்க்கெட் போகணும். மற்றபடி மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் பாவ் பாஜி இருக்கும், பான் கார்னர்ஸ் இருக்கும். நிறைய வடாப்பா எந்த பக்கம் சுத்தினாலும் பீடா கடை இருக்கு. பீடா போடுறவங்க மும்பை வந்துருங்க. ஏதோ பீடாலயே நிறைய வெரைட்டிஸ், இவ்ளோ பெரிய ட்ரேல டிசைனா வச்சிருக்காங்க. ஃபாரினர்ஸும் அதர் சைட் பீப்புள் நிறைய பேர் சாப்பிடுறது பீடா தான். மெயினா நாங்க இருக்கிற பிளேஸ் அந்தேரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் மாதிரி இருக்கு. பெருசா சைட் விசிட்டிங்லாம் எதுவும் இல்ல. கீழே இறங்கினா பீடா கடை, மோர் கடை, அங்க பார்த்து பேசு, லஸ்ஸி கடை, அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. லஸ்ஸி எனக்கு குடிச்சு எப்படி இருந்துச்சு? லஸ்ஸி ஓகே தான். பட் எனக்கு வந்து நம்ம சென்னையில யூஸ்வலா அந்த நார்மல் லஸ்ஸி சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து இந்த நட்ஸ்லாம் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு கப்பே குடிக்க முடியல, திகட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, எனக்கு சென்னை லஸ்ஸி தான் பிடிச்சிருக்கு. சாஸ் சாப்பிடல நீ? சாஸ் இருக்கும் இங்க. மோரும் அல்டிமேட்டா இருக்கும், செம்மையா இருக்கும். இங்க மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, மும்பை ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். பட் சென்னையை விடவே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்டலாம் ஃபுட்டு ரொம்ப மினிமல். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 60 rupees இன்க்ளூடிங் ரைஸ், 3 சப்பாத்தி. நம்ம ஊர்ல ஜஸ்ட் ஒரு 3 சப்பாத்தி என்ன ஒரு 40 to 50 rupees இருக்குமா தெரியல. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட வந்து தெரியல. ரைஸ் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட வந்து 80 rupees வாங்கலாம். 80. இது வெறும் 60 rupeesக்கே இவ்ளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கும் சென்னையிலும், ரொம்ப ரேர் பிளேசஸ். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே பேசுங்க. இன்னும் ஒரு சப்பாத்தி வச்சிருக்கீங்க, சாப்பிடணும், ரைஸ் சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் ஓடி போகணும். சப்பாத்தி தான் மெயினா கேட்டேன். ஏன்டா? அப்ப நீ எடுத்துக்கலாம்ல, இன்னும் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம்ல. நான் ரைஸ் சாப்பிட்டுருப்பேன். போதுமா? டயட்ல இருக்காங்க. ஆக்சுவலா மும்பை வந்துட்டு கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்க. நீ ஃபுல்லா போட்டுறாத, போதும் போதும். ரைஸ் போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா என்ன சொல்லுவாங்க, வேற வேறையா இருக்கு. அது சரி, ஃபர்ஸ்ட் அது ஊற்றிக்கலாமா? இப்போ நம்ம வந்து மெயின் மேட்டர், அப்பளம். ஆமாம், ஒன்று சொல்லுவாங்க விரல் அப்பளம். கொஞ்சம் ஊத்து. பட் ஒரே ஒரு டிராபேக் வந்துட்டு சைட் டிஷ் பார்த்தோம்னா வெறும் இந்த அப்பளம் அண்ட் ஆனியன் சில்லி வைக்கல. நல்ல வேலை உனக்கு. ஆக்சுவலா மோஸ்ட்லி இங்க வந்து சப்பாத்தி, சில்லி, ஆனியன் எல்லாருமே சைட் டிஷ் எதுவும் இல்ல. ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்க சாப்பிட்டவங்களுக்கு ஏதோ பிக்கிள் மாதிரி இருந்துச்சு, நம்ம குடுக்கல. இது அவங்க பிளேட்ல வச்சு சாப்பிட்டு இருந்தவங்க கிட்ட பார்த்தேன். பிக்கிளா இருக்கும். நீங்க அங்கேயே சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு பிக்கிள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த அப்பளத்தெல்லாம் அப்படியே உடைச்சு போட்டு இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பச்சை பயிறு குழம்பு. இவங்க ஸ்பைசியே அவ்வளோ வைக்க மாட்டாங்க. ஸ்பைசினா ரா ஸ்பைசியா சில்லி கடிச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு அதுக்கு பேர் தான் பிரியாணி. அதான் என்னன்னா, நம்ம ஊர்ல அதர் சைஸ்ல வந்து வச்ச கடைன்னு இருக்கும்ல, இப்போ ஹைதராபாடி ஸ்டைலும் அந்த மாதிரி என்ன இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும். அதுலயே கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸ் கம்மியா, அது அரமா நல்லா இருக்கும். அரமா தானே சொல்லுவாங்க, அது சூப்பரா இருக்கும். பட் நம்ம தமிழ் பீப்புளுக்கு வந்து நல்லா காரசாரமா சிக்கன் ரைஸ்மே ஸ்டார் போய் சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ள இருக்கும். பட்டு சாப்பிட்டுட்டே பேசுங்க. பட்டு ரசம் சாப்பிடலையா நீ? இவளோட ஃபேவரட் ரசம். ரசம் லவர்ஸ் யாருன்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இருப்பாங்க ரசம் பிடிச்சி. நம்ம ஊரில் வந்து சில லிக்விட்ஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும்னா குட்டி குட்டி குவான்டிட்டிஸில் 50 ml 20 ml அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயும் இருக்குது. அன்றைக்கி வந்து ரிக்வஸ்ட்டில் வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. சில வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் இருக்குது, அது மூலிமா ஹோம் டெலிவரி. இப்போ நாங்கள் எங்கள் ரூமில் இருக்கோம்னா நான் வந்து அந்த ஆப்பில் இல்லை, ஜெப்டோ, ஜொமேட்டோ, அது பேர் யூஸ் பண்ணலாம் மாதிரி தெரியல. சரி, சம் ஆப் ஃபுட் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி நான் லிக்விட் வந்து என் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க. டெலிவரி சார்ஜஸும் இல்லை. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இது. புதி மக்களே கேட்குறாங்க. எல்லா கண்டென்ட்டும் சொல்லணும்ல. பேர் வந்து இது பருப்பு மாதிரி சாப்பிட்டா ஓகே.
ஆக்சுவலி இது நல்லா தெரியுதா? எல்லாமே வந்து ஹெல்த்தியா இவங்க பருப்புமே ரொம்ப சேர்க்காம லிக்விட் பேஸ்ல. ஆமா ஷூர் கரெக்ட். இது சூடா கொஞ்சம் கீ போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகேல? ஓகே. எங்கோ இந்த ட்ரெஸ் பாத்தீங்களா? பண்ணது இந்த டிசைன். இது எனக்கு பிடிக்கல. ஏன்? ஆக்சுவலா நீ ஷால் கவர் பண்ணிருக்கும் போது ஒன்றும் தெரியல. நல்லா இருக்கு. சாப்பிடு. இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனா மெயின் ரோட். ஆக்சுவலி நம்ம பண்ற தப்பு ரெஸ்டாரண்ட்ஸ் போறது தான். அங்க ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் போகவே போகாதீங்க. ஆக்சுவலி டியூஸ்டே ரெண்டு சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் ஒன்று, ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 850 rupees பே பண்ணி வாங்கினோம். ஆனால் சுத்தமாக நல்லா இல்லை. பாதி பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்து திரும்ப அதை வேஸ்ட் பண்ணி பேர்ன்ட்டு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இங்க வந்து சிக்கன் ரைஸ் அந்த ஸ்டைல்ல தான் பண்றாங்க. நம்ம சென்னை ஸ்டைல்ல சாப்பிட்டு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு எப்போடா வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. சென்னை போகணுட்டு. ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பேன், என்ன சுத்தி ஃபுல்லா கத்த ஹிந்தி தான் பேசுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. நான் அப்படியே உட்காந்துருப்பேன், எப்போடா தமிழ் பீப்புளை பார்ப்போன்ட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் மெட்ரோல போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க தமிழ் பேசினாங்க. குடுகுடுன்னு ஓடி போயிட்டேன். அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஆண்டி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அம்மா அப்பா ஒரு பையன். அவங்க கிட்ட போய் பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஹிந்தி கத்துட்டு தான் வருவேன். அச்சா, அது மேனேஜர் கிட்டே நான் சேலஞ்ச் பண்ணேன். இந்த தலைவா படத்துல விஜய் சொல்லுவார்ல, அச்சா கிதர் அச்சா கிதர், அந்த காமெடி தான். எங்க போனாலும் இந்த கிதர் பீச்சு டிகே டீக்கு 2-3 வேர்ட் கத்துக்கிட்டா. எப்படின்னா நம்ம அங்க இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, நம்ம தமிழ்ல தான் பேசுவோம். யாரும் நார்த் இந்தியன் இருந்தா கூட அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும் இப்ப புரியுது. வந்து இங்கேங்களான பெருசா தமிழ்நாடு மாதிரி பார்க்க மாட்டாங்க. நானும் லைட்டா வடக்கன் மாதிரி இருக்கேன், இவெல்லாம் பக்கா வடக்கி மாதிரி தான் இருக்கு. ஹிந்தி வந்து மேண்டேட்டரி. நாட் ஓன்லி ஹிந்தி, அதர் லாங்குவேஜஸ்ன்றது நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அளவுக்காவது நம்ம கத்துக்கிறது நல்லது. லாங்குவேஜஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்பளும் உனக்கு பத்தலையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுல வந்து அவங்க மம்மி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல அப்பளும் வறுத்து வச்சாலும் பத்தல, திரும்ப போய் பொரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அப்பளம் இஸ் மை ஃபேவரட். எதுல பிரியாணி கூட நான் அப்பளம் வச்சுக்குவேன். எனக்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷன்ல அது பழகிடுச்சு. வீட்லயுமே இது பழகும், ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே அப்பளம். நான் வந்தாவே அப்பளம் எடுத்து நிறைய வச்சிருவேன். பிளேட் ஃபுல்லா அப்பளம் இருக்கும். அதுக்கு பேக் ஃபார் அப்பளமே சாப்பிட்டுட்டு காது கேட்காம போயிடும். சீரியஸா உனக்கு லஞ்ச் இஸ் டன். ஐடி கார்டை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஐடி கார்டை பார்த்து சொல்லுங்க, நான் சவுத் இந்தியன் மாதிரி இருக்கேனா நார்த் இந்தியன் மாதிரி இருக்கேனா? பரவாயில்ல, 1 வீக் வடக்கையா இருந்துட்டு போறேன். கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாகணும்ல. இல்ல இல்ல, என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒண்ணு மலையாளியா இல்ல நார்த் இந்தியன் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வந்துட்டு இவள யாருமே டிஃபரன்ஸே கண்டுபிடிக்கல. ஓ ஏதோ வடக்கி போல. அச்சா வந்து என்கிட்ட ஹிந்தில கம்யூனிகேட் பண்றாங்க, வடக்கி மாதிரி இருந்தா. அப்புறம் இந்த ஐடி கார்டு வந்தோடனே எனக்கே கொஞ்சம் டவுட் ஆச்சு. என்னடா இது இப்படி இருக்கே, இது ஒரு 4 to 5 years ஓல்டு போட்டோ இருக்கும். சடனா இங்க வந்தோடனே கேட்டாங்க நமக்கு ஆமா, பாஸ்போர்ட் இது ஓல்டு போட்டோ. கொடுக்கிற அளவுக்குலாம் டைம் இல்ல, அதனால இது கொடுத்துட்டேன். வந்து ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்றாங்க. என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் லஞ்ச் பேக்க தூக்குனாரு. நான் என்ன பண்ணேன், நம்ம கிட்ட லஞ்ச் பேக்ல யாரா இவன் மொரட்டால ஓடிட்டு இருக்கான், போன தூக்கிட்டேன். கிளம்பு வா சாப்பிடலான்ட்டு. ஆக்சுவலி 1 o'clock ஸ்டெப் அவுட் ஆகணும். உங்க வீட்ல கால் பண்ணாங்க. உங்க அப்பா கால் பண்ணி என்கிட்ட பொண்ணு பிரிஞ்சு நாளை இருந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கால் பண்ணாங்க, நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணி பேசினேன். ஆபீஸ் உள்ள போயிட்டேன். அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு இல்ல நான் கிருஷ்ணாக்கு கால் பண்ணி ரொம்ப வரியா பேசிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு. ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. அதான் கேட்டாங்க, உங்க மம்மி கேட்டாங்க, இப்ப மேரேஜ் ஆயிட்டு போயிடுவா 6 monthsல, அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் அது நல்லதுதான். அவரு சொன்னாரு அதுக்கு நான் வந்து சென்னையில இருந்தா நான் டெய்லி கூட போய் பாப்பேன். ஆக்சுவலி எங்க அப்பா வந்துட்டு அப்படிதான். எங்க அப்பா வந்துட்டு அப்படிதான், நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போனாலும்
காலையில வந்து என்ன பார்த்துட்டு தான் போவாரு. அன்னைக்கு அப்படிதான் வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. அவ்வளவு தூரம் அவர் வந்துட்டு எங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவளை விட்டுட்டு தான் போனாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி லாங் ஜர்னி பண்றா தனியா. ஸோ ஃபுல்லா என்ன நம்பி தான் அனுப்பியிருக்காங்க. அதான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா பார்த்துக்கிறேன், நல்ல ஃபுட். இப்படிதாங்க சொல்லுவாங்க. சாட்டர்டே நைட் நான் வீட்டுக்கு போனோமே போனோடனே உடனே சண்டை தான் வரும். அது அந்த மாதிரி தான். வீட்டுல ஒருத்தர் இல்லைன்னா ஒரு மாதிரி. எனக்கே காலையில எங்க அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு சடனா 3 டேஸ்க்கே ஹோம் சிக் வந்துச்சு. எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், இங்க எல்லாம் ஓகே தான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு, இருந்தாலும் வீடு மாதிரி வராது. எனக்குலாம் வந்து ஜாலியா இருக்குங்க. இவளும் போயிடுவா. ஜாலியா இருக்குன்னா ஏன் ஜாலியா இருக்குன்னு நான் சொல்றேன். காலையில 9:30 மணிக்கு பெரிய தொல்லை, கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்கு, நல்லா படிப்பாரு உருகுவாரு, படிப்பாரு உருவாரு. இந்த மாதிரி நான் ஒரு 1 o'clock 1:30க்கு கால் பண்ணுவேன் லஞ்சுக்கு. வந்து சாப்பிடுவாரு, திரும்ப வந்து ஒரு தூக்கத்தை போடுவாரு. 4:30 மணில இருந்து எனக்கு முடிஞ்சிருச்சான்ட்டு ஒரு 10 கால் வரும். எனக்கு அப்படியே அது இழுத்துட்டே போவோம். 5:30 நான் முடிச்சிட்டு என்னதான் ஆபீஸ்ல பெருசா ஒர்க் இல்லைனாலும் என்னோட பெரிய ஒர்க் என்னன்னா அந்த ஒரே இடத்துல உட்காருது. என் வீட்ல இருந்தேன்னா சுத்திட்டே இருப்பேன். ஆமா இல்லடா, நீ மும்பை வேற எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன், வெயில்ல போயிட்டு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம வெயில்ல இப்ப நம்ம கிட்ட வெஹிக்கிள் இருந்தா பரவாயில்ல, நம்ம கேப் புக் பண்ணிட்டா நம்ம ஊர்ல தான் வந்து அவங்க நம்ம லொகேஷனுக்கு வந்துட்டு 110 கால் பண்ணுவாங்க. இங்க வந்து அவன் வந்துட்டு நான் மால்ல இருந்து ரிட்டர்ன் வரதுக்கு கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். அவன் பாட்டுட்டு ஏதோ போட்டுட்டு இப்படின்னு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ போட்டுட்டு நான் மால்ல இருந்து என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் போயிட்டு அவன் இடத்துக்கே போயிட்டேன். அவன் யார்கிட்டயும் பேசிட்டான் அச்சா அப்படின்னு போயிட்டு இருக்கான். கேப் கேப் ஓ கேப் ஓட்டேப்பேன்றான். ஓட்டேப்பே 4259 சொன்னா ஓட்டேப்பே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் பைக்ல சீக்கிரம் உட்காந்துருக்கோம், வந்துட்டு இருக்கான். லொகேஷன் எதுவுமே சொன்னானே, லொகேஷன் பார்த்தானே அப்படின்ற, எனக்கு தெரியல அப்படின்ற. சொல்றான், நீ போன்ல பார்த்து சொல்லுன்றான். இவன் முன்னாடி உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்து வரான். ஒரு கையில ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு ராஜகம் பண்றானுங்க, ஒரு கையில ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த இது வச்சுட்டு வரான். அந்த எச்சதோ பண்றானுங்க. நான் வந்து இவனுக்கு பின்னாடி உட்காந்து நான் லெஃப்ட் ரைட் திஸ் ஸ்ட்ரீட் தட் ஸ்ட்ரீட்னு இருக்கேன். அவனுக்கு அதை திருப்பி நான் லெஃப்ட்னு சொல்லி புரிய வச்சுட்டு ஃபன்னு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மெட்ரோ வந்துட்டு பெஸ்ட். அன்னைக்கு நாங்க போனது ஒரு 1 hour டிராவல் இருக்கும். மெட்ரோ இன்னொன்னு என்னன்னா, மெட்ரோ ஃபுல்லாவே இங்க அண்டர் கிரவுண்ட் தான். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் கட்டிட்டாங்கல்ல, அண்டர் கிரவுண்டு சிக்னலே இருக்காது. நம்ம மெட்ரோக்குள்ள ஏறிட்டோம்னா இங்க இந்த ஐடியா அண்ட் வோடாஃபோன் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நீங்க இந்த ஏர்டெல் ஜியோலாம் எடுத்தீங்கன்னா சிக்னல் இல்ல. அன்னைக்கு எங்களால நம்ம தான் பேசணும். பக்கத்துல ஒருத்தர் போன் யூஸ், அவருக்கு வந்து அப்படியே பெருமையாயிடுச்சு போல. ஐ அம் யூசிங் வோடாஃபோன், எங்களுக்கு தான் நெட் வரும். வோடாஃபோன் ஐடியா அப்படின்றது. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, லெட்ஸ் கோ. அவங்கள சேஃபாக ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போது ரூமே அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், யாருமே இருக்காது. நான் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே தனிமையில் அப்படியே உட்காந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க ஈவினிங் வர வரைக்கும் அப்படியே ஆல் அலோன் தனியாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படியே இருக்கும். இப்போ மிஸ் யூ சஜி. ஆர்ஜி பாலாஜி, we love you man. இதற்காகவே தமிழ் கமெண்ட் வைக்கிறேன். 5 days of office completed. It's time to remove my ID card. எப்பா 5 நாள் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு, முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல் ட்ரிப் மோடு. மும்பையை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட கிளையண்ட் எனக்கு கொடுத்த பொக்கே. ஸோ என்னுடைய ஒர்க் விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃப்ரைடேனால ஹாஃப் டே சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஃப்ரம் மண்டேவே கொலபா காஸ்ட்லி வந்துட்டோம். இங்கே ரூம் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா டெல்லி தர்பார், டெல்லி ஸ்டைல் டேஸ்டான ஃபுட்லாம் இங்கே வந்து கிடைக்குன்னு சொன்னாங்க. அரப், டெல்லி, காஷ்மீரி அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. யூஸ்வலாக நிறைய ரெசிபிஸ் சொல்லியிருக்கோம். இங்கே டே வைஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. மண்டேனா ஒரு ஸ்பெஷல், டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி ஒரு டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ வில் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விண்டோ பக்கத்தில் இது என்ன சொல்லுவாங்க, சம்திங் ஏதோ ஒரு மேட் மாதிரி மேட் டைப்பில் போடுவாங்கல்ல, சூப்பராக இருக்குது. லைட் லீக்ஸ் நல்லாயிருக்கும். விளாகரா
எடுத்து வந்து வச்சோடனே சாப்பிட்றது. இதில் எந்த வேலை சொல்லுது இது ஆடியோலாம் கட் பண்ணிடுவேன், போட மாட்டேன். போடணும். இது வந்து காஷ்மீரி ஸ்பெஷல் ரைத்தா. இது என்ன சூப்பு? சிக்கன் மேட்சோ சூப். இதெல்லாம் நம்ம சென்னையிலேயே ஓகே. எடுத்து मटन कीमा ஓகே. दिल्ली दरबार मटन कीमा थैंक यू தேங்க்யூ. தேங்க்யூ. एंजॉय தேங்க்யூ. किरण ஓகேடா. ருமாலி ரொட்டி அதோட சாஃப்ட்னஸ் சூப்பர். அது இதோட டிப் பண்ணி சாப்பிடும் போது வாவ் செம்மையாக இருக்கும். என்னோட பிரியாணியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது வரைக்கும் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் பிரியாணியில் உருளைக்கிழங்கு போடுறாங்க. நம்ம வந்து இப்போ மும்பையோட ஹாட் ஸ்பாட்டில் இருக்கோம். எங்கன்னா தாஜ் ஹோட்டல், அப்புறம் அங்கே வந்து கேட்வே. ஸோ அங்கே வந்துட்டு செம வெயில். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் விஸ் ரியாலிட்டின்னு பார்ப்போம்ல, காலியாக இருக்கும். பார்த்தா செம க்ரௌட்னால அங்கே போக முடியல. அங்கே வேண்டாம், கொஞ்சம் நாய்ஸியாகவும் இருக்கும் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். நான் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் தாஜ் ஹோட்டல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்போசிட்டில் இருக்கேன். அப்படியே கேமரா திருப்பி காமி, அப்படியே திருப்பி காமி. அதுதான் அப்படியே இப்படி வந்தா, அங்கேருந்து இப்படி வந்தா கேட்வே ஆஃப் இந்தியா. அங்கே வந்து செம்ம க்ரௌடு அண்ட் போலீஸ் செக்யூரிட்டி வேறு ஃபுல்லாக இருக்குது, யாரோ ஒரு விஐபி வராங்கன்ட்டு. ஸோ நாங்கள் அப்படியே இப்படிக்கா வந்துட்டோம். சொல்லுங்கள் சஜி, மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இங்கே தாஜ் அண்ட் அந்த கேட்வே ஆஃப் இந்தியா கிட்டலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா காலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் இங்கே அப்படி ஒரு கூட்டம் கச்ச 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 கச்சன்னு இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு 4 டேஸாக ஒரு சைலண்டான ஒரு ஸ்பாட்டில் இருந்துட்டு ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபீலும் இருக்குது. அதே சமயம் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே. அண்ட் வெயிலுமே பயங்கர வெயிலாக இருக்குது, ஹெவி வெயில். நம்ம விலாக் எடுக்கிறத எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே ஏதோ அதான் விஐபி வந்திருக்காங்க போல, விஐபி யாரோ வந்திருக்காங்க போல. இங்கே ஃபுல்லாக நியூஸ் சேனல்ஸு, செம்ம க்ரௌடாக இருக்குது, எதுவுமே பார்க்க முடியல. உனக்கு வெயிலே ஆகாது, நான் தான் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னாலயும் முடியல. சென்னையை விட பயங்கர வெயிலா இருக்கு. ஃபோட்டோலாம் இப்போ எடுக்க முடியாது. என்னன்னா டே லைட் எடுத்தால் நல்லா இருக்கும், லைட் இருக்கும் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னான். அப்புறம் பார்த்தா முடியல, செம்ம வெயில். அந்த செம்ம ஹாட்டா இருக்கு. எப்படிதான் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இங்க வந்து ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி சிம்டம்ஸே தெரியாத மாதிரி எல்லாம் ஃபுல்லா அங்கங்க கூட்டமா நின்றுட்டு போட்டோஸ் வீடியோஸ், நிறைய பேர் vlogging எங்களை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வெயில் தெரியுதா என்னன்ட்டு எதுவுமே தெரியல. நம்மளால முடியல. சும்மா ஒரு வாக் போலாம் இந்த சைட்ல. இங்கே வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது கரெக்டா. ஒரு விண்டோ, தாஜ் ஹோட்டலோட ஒரு விண்டோல பார்த்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நல்லா க்ளோவா இருக்கு. கரெக்டா என் மேலதான் அந்த லைட் விழுது, என் மேல பட்டு உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நாங்கள் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணாமல் அதுக்கு பக்கத்து ரோட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு செம்ம டயர்ட் ஆகிட்டு இப்போ வந்து ரூம்க்கே போகலாம் முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஈவினிங் இல்லைன்னா ஒரு நைட் அந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம் குறையும்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப க்ரௌடா இருக்கு. ஒரு போட்டோஸோ வீடியோவோ எதுவுமே சரியா எடுக்க முடியல. எடுக்கிறோம் சல் 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 சல்னு காரு பைக் எல்லாம் போயிட்டே இது இருக்காங்க. செம்ம இம்பார்ட்டண்ட்டாக தான் சொல்லலாம், ஹாட் ஸ்பாட் ஆஃப் மும்பை இந்த ஏரியா. அதனால அப்படிதான் இருக்கும் க்ரௌடு. அதுக்கு இவ்ளோ க்ரௌடா இருக்கு, நம்ம போட்டோ எடுக்கிறோம்னா அவங்க வெயிட் பண்ணி போகணும். இல்ல அப்படிலாம் இருக்காங்க, அப்படிலாம் பண்ணாங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த urge இருக்கும்ல, எல்லாருமே அவங்க போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்ன்ற urge இருக்கும். ஓகே, மும்பையில் மெயின் இதுதான் தாஜ் ஹோட்டல். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு நம்ம துராந்தர் மூவியில் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த படம் அது ஏன் நீ இப்போ சொல்ற, நம்ம மும்பைல இருக்கோம்ல. இல்லை எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு
இவ அந்த படத்தை பாதி பார்த்துட்டு இந்த இது கமெண்ட் ஆக்சுவலி பண்ணிட்டு என்னன்னா அந்த மூவி வந்து ஒரு 3 hours பிளஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா. நான் வந்து 2 hour மூவியே ஒரு 5 நாள் வச்சு பாக்குற கேஸ். என்கிட்ட அந்த படத்தை ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து பார்க்க சொன்னாலும் எனக்கு முடியாது. ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரலனா தான் நான் மூவி பார்ப்பேன். அன்னைக்கு பார்த்தேன், நான் தூங்கிட்டேன், பாதியிலே ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஓகே டன். கேட்வே ஆஃப் இந்தியா வீடியோ அந்த க்ரௌட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு, நீங்களே பாருங்க எவ்வளவு பிஸியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம தான் வந்து லீவ் டேஸ் இல்ல அது இதுன்னு நினைச்சிட்டு வரோம். பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி அவ்வளோ ரஷ். வந்துட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஃப்ரீயா நின்று ஒரு vlog எதுவுமே எடுக்க முடியல. அதனால நாங்க ரோடோட கார்னர்ல வந்து அதை விட ஒரு கார்னர்ல நின்று இதுவே எடுத்துட்டு இருக்கோம். போதும். இங்க பாருங்க நாங்க ஃப்ரீயா ஆனா இந்த ஸ்பாட் வந்து சூப்பரா இருக்கு. இது எங்க ஸ்பாட், அது அவங்க ஸ்பாட். அது மாதிரி தனியா வந்துட்டோம். எனக்கு வேற பயமா இருக்கு இந்த ராபரி ஏறி பண்ண போனை பிடிங்கி டக்குன்னு அப்படி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பீச் போகணும், மெரைன் டிரைவ், அந்த வேற ஏதோ மியூசியம் அதெல்லாம் வேண்டாம். மியூசியம் போகணும். பூமர் மாதிரி மியூசியம் மியூசியம் போகணும். பை பை நோ மியூசியம் நோ மியூசியம் நோ நோ And நோ. இந்த போட்டிங் கூட நான் போலான்னு சொன்னேன். இவன் தண்ணி பார்த்தா பயம், கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் சொல்றான். அது வேஸ்ட். நாங்க ஒண்ணுமே இல்ல அந்த ஐலண்ட்ல போயிட்டு, அதனாலதான் வேணாம் சொன்னேன். இல்லடி கிரவுட் இருக்கு. இங்க பாரு கேம்லயே தெரியுது பாரு பாரு. எவ்வளவு கிரவுட் தெரியுதுங்களா. இந்த மாதிரி தான் ப்ளூப்பர்ஸ் வந்துட்டாங்க நாங்க வீடியோஸ் எடுக்கும்போது. கேட்வே ஆஃப் இந்தியா. இவர் தெரியும்ல உங்களுக்கு, தாஜ் ஹோட்டல். மேடம் உங்களுக்கு கேண்டிடேட் எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? नहीं 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 பாருங்க பாருங்க தண்ணி கருப்பா இருக்கா? கருப்பா இல்ல, அதான் கலர் ரிஃப்ளெக்ஷன். சசி இங்க பாரு. நான் இப்போ வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரா ஆயிட்டேன். ஒரு புறாவை எடுத்தோன்னே நீ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அது நடக்க முடியாம ஸ்லிப் ஆயிட்டா. போயிடுச்சு. அதோட பேர் சரியான வெயில். சரியான வெயில், செம்ம வெயில் அடிக்குது. எங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் பாருங்க. பிங்கா இருக்கும் ரெண்டு பேரும். ஆமா, வெயில்ல சன்லைட் பட்டு பிங்கா இருக்கும். நீங்க பிங்கா இருக்கீங்க. என்னப்பா இது? இல்லலாம் போக முடியாதா? போக முடியாது. உன்ன மாதிரி டெரரிஸ்ட் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு? நான் தான் நினைச்சேன் உள்ள எல்லாம் அலோ பண்ணுவாங்கன்ட்டு. இங்க ஃபுல்லா வந்து ஃபாரினர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. நல்லா ஜாலியா சுத்திட்டு வெயிலையும் கன்சிடர் பண்ணாம. பேசுங்க மக்கள் கிட்ட, ஏதாச்சும் பேசுங்க. மக்கள் கிட்ட நான் என்ன பேசுவேன்? இங்க வரேங்க. திரும்பவும் நைட் எல்லாம் எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிலே இருந்தாலும் ஓகே. எப்படி அது உள்ள போகணும், ஓபன் பண்ணி சொல்லு. இங்க பார்த்தா ஃபுல்லா வந்து பிளாக் கலர் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு வெளியில இருந்து பாக்கிறதுக்கு பேர் தான் கேட்வே ஆஃப் இந்தியாவா? அங்க பாருங்க. பீச். ஒரு வழியா இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியாக்குள்ள வந்து இல்ல கேட்வே ஆஃப் இந்தியாக்குள்ள வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இருந்தாலும் இங்க ஓவர் கிரவுடா இருக்கு. என்டிடிவி சேனல்லாம் கிடையாதுங்க, அங்க இருந்தாங்க ஆனா நாங்க போல. செம்ம கிரவுடு, செம்ம வெயில். போட்டோ ஷூட் பண்றதை விட இங்க போட்டோ ப்ளூப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எடுத்துட்டு இருக்கோம், நடுவுல வந்துடுறாங்க, எடுத்துட்டு இருக்கோம், நடுவுல வந்துடுறாங்க. வாண்டடா பண்றாங்க. இந்த போஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்படி பிடிச்சி இதோ இப்படி வேணாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க. என்னத்த ஹோல்ட் பண்ணணும்? என்ன ஹோல்டிங்ல இருக்கீங்க? எப்படி தாஜ்மஹாலை இப்படி வச்சுக்கணுமா? அந்த மாதிரி தாஜ் ஹோட்டல் இப்படி கையில வச்சுட்டு ஒரே கிரிஞ்ச் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம். இவன் என்ன வச்சு கிரிஞ்ச் பண்றான்.
லெட்ஸ் கோ. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, செம்மையா வெயில் அடிக்குது. மெயினா இப்போ சன்செட் டைம்ல, அதனால இன்னும் ஹாட்டா இருக்கு. சன்செட் டைம்ல வந்ததுனால வெயில் ரொம்ப அதிகமா தெரியுது. ஒன்று மார்னிங்ல வந்துடணும், இல்லைன்னா நைட் டைம்ல வரணும். நாங்க வந்த டைம் ரொம்ப தப்பா இருக்கு. அப்படியே ஃபேஸ்லயே விழுது, தெரியுதா? வெயில். அதுக்கு நீ இவ்ளோ கிஸ்ஸா? இவ்ளோ கிஸ் பண்ணா நான் எங்க இருந்து போறது? இல்ல, நீ ஃப்ரேம் வந்து நான் குள்ளமா தெரியற மாதிரி வச்சிருக்கேன். கேர்ள்ஸ் வந்துட்டு 5'4", நான் 5'4" ஹைட், அதுவே நார்மல் தான். நீ தான் குள்ள சொல்ற. This is Carlin. Yeah, Carlin stone. And this good luck, success, negative energies. Yeah, this is protection. Or this one pyrite. This is pyrite. Wealth, money attraction. Oh, Yeah. money attraction. Yeah. Black, this one and the This black tourmaline. Yeah. This is black tourmaline. This is negative energies protection. protection. Money, which one? Yeah, this is money magnet. Money magnet. Yeah, this is money magnet. And tiger eye, citrine, green aventurine. This is all money magnet. பாசிட்டிவிட்டி. Positivity. And tiger eye, this is success, good luck. Oh, Yeah, growth, mindset, job wow. okay, full delivered. और कुछ भैया सिमिलर सब में ही होते हैं. दिस इज सोफा लाइट. दिस इज गुड लक सक्सेस. आपने जो लिया था सेम. Okay, okay. So all stone different. या ऑल स्टोन डिफरेंट बट सिमिलर सब में रहते हैं. Thanks, भैया. Super. यूट्यूब पे आएगा. यूट्यूब पे आएगा. हाँ, YouTube. आपने यूट्यूब पे हाँ. Full food vlogs. Only food vlogs? Food vlogs or no? செம்ம க்ரௌடு, செம்ம க்ரௌடாக இருக்கு. உனக்கு ஏதாச்சும் பார்க்குறியா? அகைன் இப்போ எங்க போறோம் நம்ம? மைக் வைக்கல. மைக் இல்லை, மைக் இல்லாம பேசப்படும். கேமியா ஆன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம்? ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ மெரைன் டிரைவ் பீச் வாக் போகிறோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 1 1 kilometer கிலோமீட்டர்ஸ் டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கோம். அகைன் அங்கே போய் நடக்கணும்ல, அதனால் ரொம்ப கால்லாம் வலிக்குது. டாக்ஸி போட்டு போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணவா? அப்போ நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களா? ஓகே. இந்த சைடு வாங்க. இந்த சைடு வாங்க. ஹாய், இப்போ நாங்கள் வந்து மரன் டிரைவ் வந்திருக்கோம் பீச் வாக்காக. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நைட்டில் வந்து ஒரு மாதிரி காமாக லைட்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்ட் லைட்ஸில் எல்லாருமே இங்கே வந்து வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, ரிலாக்ஸ் உட்காருதுன்னு இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இங்கே ஃபுல்லாக அப்படியே எல்லா சைடுமே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே சில் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஈவினிங் வந்தால் பீஸ்ஃபுல்லாக சிட்டியோட வியூவில் அந்த சைட் ஃபுல்லாக அப்படியே சிட்டியோட வியூவில் அப்படியே சில் பண்ணுறாங்க. மைக் ஹோட்டல் கரெக்ட். ஹோட்டல் மெரைன் பிளாசா. கொஞ்சம் ஹிந்தி தப்பாக படிச்சிட்டேன்னா மாட்டிக்கிட்டியா? ஹிந்தி தெரியும்னு என்கிட்ட சொல்றான். இங்க வந்து ஒரு ஹோட்டலோட நேம் ஹிந்தில இருக்கு, சைடுல இங்கிலீஷ்ல இருக்கு. தப்பா படிச்சுட்டேன். நான் வந்துட்டு ஹிந்தி வந்து முடிச்சிட்டேன். நம்ம ஹிந்தி பண்டிட். சொல்லு. ஈஸி வாக் ஈவினிங் டைம்ல நைட்டு. வான்கடை ஸ்டேடியம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லைட்டு தெரியுதா? வான்கடை ஸ்டேடியம் லைட். மும்பை மேட்ச்லாம் நடக்கும்ல, ஐபிஎல் மும்பை மேட்ச்லாம். மும்பை இந்தியன்ஸுடைய ஃபேவரட் கிரவுண்ட், சச்சினுடைய ஃபேவரட் கிரவுண்ட் வான்கடை ஸ்டேடியம்.
நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு ஆக்சுவலா ஒரு மாதிரி இங்க ஃபுட் ஒத்துக்காம டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. போய் அது இங்க என்னன்னா நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் போட்டுருப்போம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அங்க ஏதேதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சருக்கு வயிறு சரியில்லாம போச்சு. இல்லைன்னா டுடே ஈவினிங் வந்து எங்களுக்கு வேற ஒரு பிளான், இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட முகமது அலி ரோட் போலான்னு இருந்தோம். பட் ஆல்ரெடி ஸ்டொமக் வந்து செட் ஆகாததுனால ஓகே இன்னைக்கு மும்பை வந்து வந்து ஐபிஎல் வரும். ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அதுக்கு தான் போகணும். சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே நோ ஆர்சிபி. அப்புறம் எதுக்கு நீ மும்பை வரணும் சொல்ற? மும்பை வந்து ஹட்டிக்காக. சிட்டி வியூ எப்படி இருக்குல்ல. அந்த சைடு உட்காந்துருக்காங்கல்ல, அங்க கடல், அது சைடுல இருந்து பார்த்தா அப்படியே சிட்டி வியூ. வாவ். இந்த டைம் வந்தா ஆக்சுவலி கொஞ்சம் காலியா இருக்கும்னு தான் வந்தோம். இப்பவுமே ரொம்ப ரஷ்ஷா எவ்வளோ கூட்டம். ஆக்சுவலா நீ நைட்டு 1 மணி வரைக்கும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். பண்றதுக்காக இங்க வந்துட்டாங்க. நல்லா இருக்கு இந்த பிளேஸ். ம். நீங்க இந்த மாதிரி என்ன எடுக்கிறீங்களா? Why not? ஃபுல் வீடியோ ஸ்டைலா நடந்து போறேன். நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கு. என்ன இந்த மாதிரி யாரா வீடியோ எடுத்தா. டபுள் டெக்கர் பஸ் 2 இருக்கு பேர். பாத்து இல்ல, லொகேஷன் போகும். எல்லாமே லொகேஷனுக்கு போகும். பட் நம்ம வந்துட்டு அது கரெக்டா போகணும். அது நம்பர் தெரியல, அதனால. ம். போலாமா? ரெடியா? ஆமா, என்னோட ஃபுல் காஸ்டியூம் தெரியட்டும். ஓகேயா? போலாம். ஆடியன்ஸ் ஆச்சு, பப்ளிக் என்ன பார்த்து அப்படியே மூவ் ஆகுறாங்க. ஏதோ விளாக் எதுவும் எடுக்கிறேன்ட்டு. அவ்வளோ பெரிய விளாகர்லாம் இல்லை. அவங்க விளாக் வீடியோல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகுறாங்க. ம். சொல்லுங்க ஜி. ஹிந்தி கத்து தரட்டா உனக்கு? அம்பானி ஹவுஸ் போலாமா? வேண்டாம். போலாமா? எப்படி இருக்கு பாருங்களேன், அழகா அப்படியே. நம்ம சென்னையில நம்ம சென்னையில இருக்க மாதிரி தான் இங்க அந்த பெசன் நகர் சைட்ல இருக்கோம்ல, பெசி பீச், அதே மாதிரி தான். ஆனா இங்க என்னன்னா, இது ரொம்ப பீச் வந்து ரோடுக்கு பக்கத்துலயே இருக்கும். அப்படியே ரிலாக்ஸ். ஆனா இங்க வந்து வேவ்ஸ் அவ்வளோவா இல்ல, ரொம்ப காமா இருக்கு. நம்ம பீச்ல வந்து எப்பவுமே வேவ்ஸ் வந்து ஃபோர்ஸா அடிக்கும், அந்த மணல் எல்லாமே, அதனால இது பண்ணி வச்சிருப்பாங்களே. இங்க வந்து எல்லாமே காமா இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, பீச் மாதிரி இல்ல, ஏதோ குளம் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு குளம் மாதிரி இருக்கு, காமா உட்காந்து. நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு பீச்ச. மேபி கிட்ட போயிட்டு. அங்க டார்க்கா இருக்கும், லைட் இருக்காது. இருக்கா? அதுதான் இன்டர்கான்டினென்டல். இங்க ஒரு ரூம் காஸ்ட் நான் செக் பண்ணும்போது எவ்வளவு தெரியுமா? 50,000 60,000. 25ல இருந்தா ஸ்டார்ட். ஸ்டாண்டர்ட் ரூமே 25,000. அப்புறம் ரொம்ப கம்மி. இவ்வளோதான் மும்பை. ஸோ இன்னைக்கு தான் எங்களோட மும்பையில் லாஸ்ட் நைட் ஸ்டே. நாளைக்கு ஈவினிங் எங்களுக்கு சென்னை ஃப்ளைட். ஸோ நாளைக்கு டுமாரோ மார்னிங் வந்து திருப்பி ஒரு சின்ன ஷாப்பிங் பக்கத்தில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சென்னை கிளம்ப வேண்டியதான். ஏர்போர்ட் போயிட்டு. ஃபுட்டு மட்டும் இங்கே பெருசாக செட் ஆகலை. மேபி ஃபர்ஸ்ட் டைம்னால செட் ஆகலை, என்னன்னு தெரியல. இவங்களுக்கு எல்லாமே அது நைஸ். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு இங்கே. பாவ் பாஜி, வடை பாவ், பானிபூரி, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஓகே. பிரியாணிலாம் நம்ம ஊர் பிரியாணி தான். டேஸ்ட் வைஸ் பிரியாணிலாம் பார்த்தா நம்ம ஊர் தான். அண்ட் இங்கே இன்னொன்று சொல்ல போனால், இங்கே விளாகர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. விளாக் பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கலாம். வா, விளாக் பண்ணிட்டு உட்காந்துக்கோ. நீ டயர்ட் ஆகிடுவா, அதில் உட்காந்துக்கோ. இல்லை உட்காரு. பாவம், ரொம்ப தூரம் சச்சி நடந்துட்டு அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராலி மாதிரி எடுத்துட்டு வரா, கிம்பிள் ஷாட் மாதிரி. நீங்க நடந்தா எனக்கு கால் வலிக்குது, எனக்கு மிச்சம். நீ பேசுறது கேட்காது, மைக் என்கிட்ட தான் இருக்கு, இங்கதான் ரிசீவ் ஆகும்.
ஓஹோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மும்பையோட ட்ரிப் இன்னையோட எண்ட் ஆகுது. நான் கேட்கிறேன் ஓகே இந்த பீச் உங்களுக்கு இப்போ வந்து வரணும்னு சொன்னல நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வீட்ல ஒர்க் சாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து கட் பண்ணிட்டே எடுத்துக்கோ. ஒரு மாதிரி ஆஃபீஸ் ரூம்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோடு இதுல வாக் பண்ணி போறது, ஒரு மாதிரி கிளைமேட்டு, இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கூட்டமா பாக்குறோம்ல, ஆஃபீஸ் ஒர்க்ன்ட்டு கொஞ்சம் சீரியஸாவே இருந்துட்டு இருந்தோம் ஒரு 1 வீக்கா. எல்லாரும் வீட்டுக்கு போய் ஈவினிங் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா உட்காந்து பேசுறதுக்கு, அந்த அலையோட சவுண்டு, பக்கத்துலயே இந்த டிராஃபிக்கான ஒரு ரோடோட சவுண்டு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. Hi, Grandma. What is that open?